ஈஸ்வரி, எழில், செழியன் 3 பேரும் பாக்கியாவை வீட்ல இருங்க, நாங்க பார்த்துக்குறோம் செலவ அப்படின்னு சொல்லி சொன்னதுனால, பாக்கியா சரி இனிமே நான் வீட்ல இருக்கேன் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. சரி அப்படின்னு சொன்ன உடனேயே ஈஸ்வரி ரொம்ப ஆச்சரியப்பட்டு, "என்ன பாக்கியா நீ? நாங்க சொன்ன உடனேயே இப்படி சரின்னு சொல்லிட்ட. நீ எப்பவுமே ஒத்துக்க மாட்டியே. நீ மனசுல என்ன நினைக்கிற அப்படிங்கிறத யார்கிட்டயும் வெளிய சொல்ல மாட்டியே. அதான் கேட்குறேன். நீ எப்படி ஒத்துக்கிட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்ட்டு நீங்க எதிர்பார்த்தீங்க? நான் முடியாது, கண்டிப்பா ஏதாவது செய்வேன் அப்படின்ட்டு சொல்லுவேன்ட்டு எதிர்பார்த்தீங்களா? அப்படின்ட்டு பாக்கியா கேட்குறாங்க. இல்ல பாக்கியா, எனக்கு என்னமோ நாங்க எல்லாருமே கம்பல் பண்றதுக்காக தான் நீ ஒத்துக்கிட்ட மாதிரி எனக்கு இருக்குது அப்படின்ட்டு ஈஸ்வரி சொல்றாங்க. சரி, எது எப்படியோ நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ வீட்ல இருந்தாலே அதுவே எங்களுக்கு போதும். பசங்க சொன்ன மாதிரியே அவங்க சம்பாதிச்சு வீட்டை பார்த்துக்குவாங்க. அந்த பணமும் உனக்கு பத்தல அப்படின்னா, மாமாவுடைய பென்ஷன் பணம் இருக்கு பார்த்தியா? அத முழுசா உனக்கு தரேன். அத வச்சு நீ வீட்டு செலவ பாரு. நீ எந்த கவலையும் படாத. வீட்ல இருந்து ஓய்வெடு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்றாங்க. சரிங்க அத்த அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல பாக்கியா வெளியில போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் வந்து பாக்கியாவ பார்த்து, "என்ன மேடம் நீங்க இந்த ரெஸ்டாரண்ட்ட எதுக்காக வித்தீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "என்ன இந்த செய்தி அதுக்குள்ள எப்படி உங்களுக்கு தெரியும்?" அப்படின்ட்டு பாக்கியா கேட்குறாங்க. "என்ன மேடம் ஊரு ஃபுல்லா இதே பேச்சு தான்" அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. "எதுக்காக வித்தீங்க?" அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. "இல்ல எனக்கு நெறைய கமிட்மெண்ட் இருக்குது. அதுக்காக தான் வித்தேன்." அப்படிங்கிற மாதிரி பாக்கியா சமாளிச்சுட்டு அங்கேருந்து நடந்து போயிட்டுருக்காங்க. கொஞ்ச நேரத்தில இன்னொரு லேடி வராங்க. "மேடம் உங்கள தான் பார்க்கணும் அப்படின்ட்டு வந்துட்டுருக்கிறேன். ஸ்ட்ரீட் லைட் சரியா எரியல அப்படின்ட்டு மெசேஜ் போட்டிருந்தேன். நீங்க பார்த்தீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல நான் பார்க்க மறந்துட்டேன். நான் பார்த்து என்ன செய்யணுமோ அத நான் செஞ்சுர்றேன்." அப்படின்ட்டு பாக்கியா சொல்றாங்க. "இனிமே நீங்க அசோசியேஷன் வேலைய நல்லாவே பார்க்கலாமே. ஏன்னா வீட்ல ஃப்ரீயா தானே இருப்பீங்க." அப்படின்ட்டு அந்த லேடி சொல்றாங்க. "நான் எப்பவுமே அசோசியேஷன் வேலைய பெண்டிங் வச்சதே கிடையாது. இப்போ உங்க மெசேஜ நான் பார்க்க தவறிட்டேன். நான் இப்பவே பார்த்து அதுக்கு என்ன செய்யணுமோ அத நான் செஞ்சுர்றேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க போங்க." அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா அங்கேருந்து போறாங்க. அடுத்ததா இன்னும் 2 பேர் வராங்க. அவங்களும் வந்து பாக்கியா கிட்ட ரெஸ்டாரண்ட்ட வித்தத பத்தி கேள்வி கேட்கறாங்க. "என்னதான் ஊர்க்குருவி உயர பறந்தாலும் பருந்தாகாது இல்லையா?" அப்படின்ட்டு பாக்கியா ரெஸ்டாரண்ட்ட வித்தத பத்தி கொஞ்சம் கேவலமா பேசுற மாதிரி பேசுறாங்க. "நீங்க வீட்ல சும்மா இருக்கிறதுக்கு சின்ன சின்ன பிசினஸ் ஏதாவது பண்ணலாமே." அப்படின்ட்டு அவங்க ஐடியா குடுக்குறாங்க. "உங்க அட்வைஸுக்கு ரொம்ப நன்றி. நீங்க உங்க வேலைய பார்த்துட்டு போங்க." அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா நேரா வீட்டுக்கு போறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது.